நாம இங்க பேச கூப்பிட போறது இன்னோஆர்ட் கம்பெனியோட எம்டி மிஸ்டர் சிவா. அண்ட் அவரோட வைஃப் மிஸ்ஸஸ் சக்தி சிவா. ஐயோ, சக்தி மரத்தை கூப்பிட்டாங்க. இப்ப நம்ம பாஸுக்கு வயிறு எரியுமே. லெட்ஸ் கோ டார்லிங். மேடம் மேடம் இந்தாங்க மேடம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. என்னோட கம்பெனி இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதுக்கு மிஸ்டர் சிவா, சாரி டு இன்டரப்ட் யூ. ஆல்ரெடி உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உங்க ஐடியாவை பத்தியும் நல்லாவே தெரியும். இந்த தடவை ஃபார் அ சேஞ்ச் உங்க வைஃபை பேச சொல்லுங்க. ஷூர். Thank you ladies and gentlemen. Thanks for this opportunity. For a change, நான் பேசுறதை விட நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்களா? ஏய், இங்க என்ன ஸ்கூல் குவிஸ் காம்படிஷனா நடக்குது? ஏதாவது ஜிகே கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினைச்சியா? அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் உன்னால பதில் சொல்லவே முடியாது. பேசாம வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிட்டு இறங்கி போயிரு. மிஸ்டர் சிவா. யா ப்ளீஸ். நாட் ஃபார் யூ சிவா. Yeah please. Throw your questions. இப்ப இருக்க நிலைமையில கார்ப்பரேட் கம்பெனின்னு சொன்னாலே மக்கள் வெறுப்பா தான் பாக்குறாங்க. அதை நம்ம எப்படி மாத்துறது? இப்ப சொல்லு. இப்ப இருக்கிற நிலைமையில கார்ப்பரேட் மேல மக்களுக்கு நிறைய அவர்ஷன் இருக்கு. கார்ப்பரேட்னாலே பிசினஸ் ஓரியன்டா தான் யோசிக்கிறாங்க. மக்கள் கிட்ட பணத்தை புடுங்குவாங்கன்ற எண்ணம் அதிகமா இருக்கு. இந்த நிலைமை நீடிச்சா இன்னும் 20 வருஷத்துல கார்ப்பரேட்னாலே சுயநலவாதிங்கிற நிலைமை மாறி கார்ப்பரேட்டையே மொத்தமா புறக்கணிச்சிருவாங்க. அத நாம முதல்ல மாத்தணும். அதுக்கு ப்ராடக்ட்ஸ மக்களுக்கு உண்மையாவே பயன்படுற மாதிரி கொண்டு போகணும். ஓனர் கஸ்டமர்ஸ்ங்கிற எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கார்ப்பரேட்டும் மக்கள்ல ஒண்ணுதாங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தணும். இது மட்டும் செஞ்சிட்டோம்னா கண்டிப்பா கார்ப்பரேட் மேல மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். ஐயோ, சாரி மேடம். நீங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஐயோ, இது விடாது போல இருக்கு. இங்கதான். இங்கயா? ஆமா, அந்த இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவா பாஸ்ட பேசிருந்தோமே, அப்ப பாத்திருப்பீங்க. உங்க பேரு? ரன்பீர். இந்த குரலை நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. ஐயோ, விட மாட்டா போல இருக்கு. நார்த் இந்தியால கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயோ, ரொம்ப குறைச்சல் கொடுக்குறாளு. மாட்டிக்க போல இருக்கு. பாஸ், நான் வந்துட்டேன். இந்த ஆளை எங்கேயோ நான் பார்த்தேனே. ஐயா, இது கூல் ட்ரிங்க்ஸா? டேய்,
என்னடா நடக்குதுங்க? கார்ப்பரேட் மீட்டிங் சொல்லிட்டு காக்டெயில் பார்ட்டி வைக்காம கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ச்சே, இது ஆபீஸ் போற வழியிலே குடிச்சிருப்பேன். போங்கடா. ஸோ தட் இஸ் த ரீசன் ஓ யூ காட் சாரி மிஸ்டர் சிவா, நான் உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டேன். யா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ரியலி யூ ஆர் a genius. ஒரு சாதாரண சாரி 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 இப்படி ஒரு பிரில்லியன்ட்டை எப்படி கண்டுபிடிச்சீங்க? சாரி சக்தி, உங்க ஹஸ்பண்ட தேவையில்லாம இன்சல்ட் பண்ணிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. கண்டிப்பா சிவாக்கு நீங்க கிடைச்சது காட்ஸ் gift தான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. என்னதான் இறைவன் கொடுத்த வரமா இருந்தாலும் நமக்கான ஒரு லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்றது ஒரு தனி கலை. ஐ திங்க் சிவா அதுல வெல் டேலண்டட்னு நினைக்கிறேன். டேலண்ட் எல்லாம் தாண்டி இவங்க தான் நமக்கான சாய்ஸ்னு நமக்கு தோணணும். சிவா அதுல பெஸ்ட்னு காட்டிட்டாரு. மிஸ்டர் சிவா, என்னதான் டேலண்ட்னாலும் உங்களுக்கு அமைஞ்ச மனைவி ரியலி சூப்பர். லைஃப் பார்ட்னரே ஒர்க்கிங் பார்ட்னரா அமைஞ்சது உங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்டா தான் நான் யூ நினைக்கிறேன். ரைட். சிவா, நீங்க வெரி லக்கி சிவா. சக்தி மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்ல கிடைச்சிருந்தா இந்நேரம் நான் பல கம்பெனிகளை டெவலப் பண்ணியிருப்பேன். தேங்க் யூ. கம்பெனி டெவலப் பண்றதுக்கு நீங்க என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் லைஃப் பார்ட்னரா சிவாவுக்கு நீங்க பெஸ்ட் சாய்ஸ். நீங்க அவருக்கு பெஸ்ட் சாய்ஸா இல்ல சிவா உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸான்னு எங்களுக்கே பெரிய குழப்பமா இருக்கு. வீடே காலியா இருக்கு. எங்க தான் போயிருப்பாங்க இவங்கெல்லாம்? அம்மாடி, இந்த சிவா பையன் எங்க ஆளை காணோம்? ஏதோ கார்ப்பரேட் ஃபங்க்ஷனா போயிருக்கான். அது சரி, இது சக்தி எங்க போனா? மா, இந்த வீட்ல யார் எங்க போறாங்கன்னு வராங்கன்னு பாக்குறதா என் வேலையா? இல்லம்மா, சிவா தான் ஃபங்க்ஷனுக்கு போனா. இந்த சக்தி எங்க போனான்னு தான் கேட்டேன். பாட்டி, ஆ? சக்தியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருக்கா. ஆமா, இவ எதுக்கு அங்கெல்லாம் போறா? இவெல்லாம் ஆபீஸ் போறதே பெரிய விஷயம். ஏதோ இவ அண்ணன் நம்ம கம்பெனில பார்ட்னர்ன்றதுனால இந்த கழிச்சடையெல்லாம் நம்ம கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்கு. இல்லன்னா இவளையெல்லாம் எவன் வேலைக்கு எடுப்பான்? அங்க போய் என்னெல்லாம் அட்டூழியம் பண்ண போறாளோ. இவளுக்கு 4 வார்த்தைக்கு மேல மரியாதையா பேச கூட தெரியாது. அங்க போய் அசிங்கம் பண்ண போறான். அவகிட்ட இருக்கிறதே 4 புடவை 2 சுடிதார் தான். அதையா போட்டுக்கிட்டு போனா? ஐயோ கடவுளே. ஃபங்க்ஷன்ல எல்லாரும் பளபளான்னு வருவாங்க. இவ மட்டும் ஈத்தற மாதிரி ஒரு ஓரமா போய் நிக்க போறான். பாவம் சிவா ரொம்ப அசிங்கப்பட்டு வர போறான். பாட்டி, இப்ப எதுக்கு வாய்க்கு வந்த மாதிரில பேசிட்டு இருக்க? கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? ஏய் தாரணி, நீ சின்ன பொண்ணா ஒழுக்கமா இரு. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாத. சேரக்கூடாத சேர்க்கையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன் கச்சேரி. அங்கங்க பிள்ளைங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. இங்க என்னடான்னா எல்லாம் தலைகீழா இருக்கு. இன்னைக்கு அந்த சக்தி வரட்டும் கேக்குறேன். சிவா வந்துட்டான்னு நினைக்கிறேம்மா. யார் இது? அட சுபத்ரா, 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 சிவா ஒரு பொண்ணோட வரமா? பொண்ணோடையா? ஆமாமா, அங்க பாரு. என்னம்மா சொல்ற? நிஜமாவ சொல்ற? அட ஆமாமா, அந்த பொண்ணு செம அழகா ஸ்டைலா இருக்கா. அந்த பொண்ணு வந்ததும் எப்படியாவது அவகிட்ட பேசி எப்படியாவது நம்ம சிவாவை வளைச்சு போட சொல்லணும். எனக்கு என்னவோ அந்த பொண்ணு எப்படியும் பெரிய எடுத்து பொண்ணு மாதிரி தான் தோணுது. அத வராங்க பாரு, பாரு பாரு.
சுபத்ரா அங்க பாத்தியா எப்படி ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல? ஏமா அப்படி பாக்குற? முதல்ல கண்ணாடிய போட்டு பாரு. எங்க இருக்கு கண்ணாடி போட்டு பாக்குறதா? சக்தியா இது? சும்மாவே ஆட்டம் போடுவாளே, இந்த காஸ்டியூம்ல வர வந்திருக்கா. ஏமா சக்தியா இது? ஆமா. ஐயோ இவ வேற மறைக்கிறாளே. என்னமா கோலம் இது? கேவலமா இருக்கு. இப்பதான் சொன்னேன் சூப்பரா இருக்குன்னு. வேற பொண்ணுன்னு நினைச்சு சொல்லிட்டேன். சிவா என்ன இதெல்லாம்? ஏமா சக்தி என்ன கோலம் இது? ஐயோ அத்தை, இவர்தான் இந்த ஐடியா எல்லாம் கொடுத்தாரு. ஏய் நான் அப்ப சொன்னேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க, அத்தை கேக்குறாங்கல்ல. ஆ, ஆ. இல்லம்மா, ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் மாடர்னா வருவாங்கல்ல, அதான் சக்தியும். நான் ரூம் போறேன். என்ன அத்தை அப்படியே ஆடி போய் நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல சக்தி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டி உன்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் உன்னை இந்த கெட்டப்ல பார்த்ததும் ஆடி போயிட்டாங்க. அப்படியா? என்ன டார்லிங், என்ன பத்தி ஏதோ சொன்னீங்களாமே? அது வந்து அதான் வந்துட்டேனே, சொல்லுங்க. ஏய் நான் சொல்றேன். அது வந்து நீயும் வீட்டுக்காரும் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தீங்கல்ல, அங்க நீ ரொம்ப கேவலமா நடந்திருப்பியா. உனக்கு 4 வார்த்தைக்கு மேல மரியாதையா பேசவே தெரியாதா. உன்னால உன் வீட்டுக்காருக்கு பயங்கர அசிங்கமா இருக்குமா. Is it darling? Did you speak such things to my sister? My dear old lady, you should understand one thing. Appearance always deceives you. Never judge a person by their appearance and where they come from. The difference between rich and poor, that the poor do everything with their own hands, and the rich always hire hands to do things. I do all my things in my own way. I'm a self-dependent woman. I never ever beg or depend on anyone's wealth and their concern. Better stay away from me. Hope you got it. பாட்டி புரிஞ்சுதா? ஏமா இந்த சக்தி ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போனாளே. உன்னை வாயை மூடிக்கிட்டு இருக்க சொன்னா. ஓ உனக்கும் தெரியாதா? மா, பாட்டி அவ என்ன சொன்னானா, அடுத்த வாட்டி அவ ரூட்ல இனிமே கிராஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறா. புரிஞ்சுதா? நான் எப்பமா கிராஸ் பண்ணேன்? ஏய் என்ன? ஒன்னும் இல்லையே.
அப்புறம் எதுக்கு ஈன பல்ல கட்டி நிக்கிற? இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் டென்ஷன் ஆறேனா? ஆமா, இப்ப கூட நீங்க எரிஞ்சு விளையாடுறீங்க. ஆமா, நான் அப்படிதான். இப்ப என்ன பண்ணும் அதுக்கு? ஒண்ணும் பண்ண வேணாம். ஏய், எதுக்கு நீ அங்க வந்த? ஏன் மாமா, நான் அங்க வந்தது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சா? பிரச்சனை ஆகுதா ஆகல அது இப்ப முக்கியம் கிடையாது. நான் அவ்வளவு சொல்லியும் என் பேச்ச மீறி நீ எதுக்கு அங்க வந்த? என்ன பேசுறீங்க நீங்க? முதல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி இன்வைட் பண்ணிருந்தாங்க? எல்லாரும் கப்பலா வரணும் தானே இன்வைட் பண்ணிருந்தாங்க. அதனால தான் வந்தேன். சரி, வந்தல. நீ பாட்டுக்கு ஒரு ஓரமா நின்னு சாப்பிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு எல்லாரும் முன்னாடி வந்து என்ன அசிங்கப்படுத்தின? யாரு? நான் உங்களை அசிங்கப்படுத்தினா? சூப்பர் மாமா. அங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. உங்களை எல்லாரும் என்ன கேள்வி கேட்டாங்க? மிஸ்டர் சிவா, உங்க வைஃப் எங்க? ஏன் அவங்க வரலன்னு கேட்டதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு தேவாங்க என்ன சொல்லுச்சு? சிவாவோட வைஃப் ஒரு சாதாரண பஸ் கண்டக்டரோட டாட்டர். அதுவும் இல்லாம அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியாதுன்னு சொல்லி உங்களை இன்சல்ட் பண்ணல? அது மட்டுமா? சிவா, நீங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு உங்களை கேட்டு அசிங்கப்படுத்தல? அவங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா படல, ஆனா நான் அங்க வந்து நின்னது உங்களுக்கு அசிங்கமா தெரியுது. ஏய், இந்த பாருங்க, எல்லா பொண்டாட்டிங்களும் தன்னோட புருஷனுக்கு ஒரு அசிங்கம்னா சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் பொங்கி எழுந்துருவாங்க. என்ன, சில பேருக்கு அந்த அனுபவம் இல்லாம உங்கள மாதிரி புருஷங்க அடக்கி வச்சிருக்கறனால தான் வேற வழியே இல்லாம அமைதியா போறாங்க. இல்லனா யார் என்னன்னு கூட பார்க்காம சும்மா வெளுத்து வாங்கிருவாங்க. நீங்க சொன்ன மாதிரி நானும் ஒரு ஓரமா நின்னுட்டு போலாம் தான் வந்தேன். எப்ப அவ உங்களே தப்பா பேசினாலோ அப்பவே அவ மூக்க உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அத செஞ்சிருந்தாதான் உங்களுக்கு அசிங்கமா இருந்திருக்கும். முதல்ல பொண்டாட்டிங்களை கண்ட்ரோல் பண்றத ஓரம் கட்டிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து பாருங்க. நாங்களும் உங்க அளவுக்கு ஸ்மார்ட்டா யோசிச்சு செய்வோம். உங்களுக்கு அதுல ஒரு ஈகோ, எங்க இவன் நம்மள கேள்வி கேட்ட போறாளோன்னு. அதனாலதான் பல ஆம்பளைங்க பொண்ணுங்களை அடக்கி வச்சிருக்கீங்க. எங்களுக்கும் தெரியும் பாஸ், சொசைட்டில எப்படி வாழணும்னு. என்ன, ஒரு லிமிட் தாண்டி போனா சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைக்காக தான் எங்களை நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஏய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ மூச்சு விடாம பேசிட்டு இருக்க? ஏன் அங்க வந்தேன்னு கேட்டதுக்கு எஸ்பிபி பாட்டு பாடுற மாதிரி மூச்சு விடாம ஒரேடியா பேசிட்டே இருக்க? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அது என்ன ஆகும்னா எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு ஆம்பளைங்க உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கொடி பிடிக்கிறீங்க? ஏன் எந்த ஆம்பளை தன்னோட பொண்டாட்டிக்கு ஃப்ரீடம் கொடுக்கறது இல்லையா? அதெல்லாம் ஒரு சில பேர் கொடுக்கறாங்க. உங்க வாயில இருந்து வந்துச்சு பாத்தீங்களா, ஒரு சில பேர். ஏய், நீ பேச்ச மாத்தாத. நீ எதுக்கு அங்க வந்த? ஐயோ மாமா, திரும்ப ஆரம்பிச்ச இடத்துல நிக்காதீங்க. கொஞ்சம் வெளியில இருங்க, நான் ட்ரெஸ் மாத்தணும். ஏய், நீ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ எதுக்கு அங்க வந்த? ஏய், என்னமோ நான் மட்டும் தான் அங்க வந்த மாதிரி ஓவரா பேசுறீங்க. ஏன் மத்த எல்லாரும் அவங்க பொண்டாட்டி கூட்டிட்டு தானே வந்தாங்க? ஏய், பேர்ல் கம்பெனி பார்ட்னர் ரஞ்சித் வந்தாரு, ஃபேமிலியோட வந்தாரு, தனியா தானே வந்தாரு. ஏய், இரு, என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரெஸ் மாத்த போறேன். அது தெரியுது. அது எதுக்கு ஏன் முன்னாடி பண்ற? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் ட்ரெஸ் மாத்தணும், வெளியில போங்கன்னு. எனக்கு தூக்கம் வருது. விட்டா நீங்க வந்த மொத்த லிஸ்ட் சொல்லிட்டே போவீங்க. அதான் இந்த கேப்ல ட்ரெஸ் மாத்தலாம்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம நான் யார் முன்னாடி போய் மாத்துறேன்? உங்க முன்னாடி தானே மாமா மாத்துறேன். இரு, நான் வெளியில போறேன். ஏய், சொன்னா கேளு. ஏய், எந்திரி. ஏய், சொன்னா கேளு, எந்திரிங்கறல்ல. ஏய், எதுக்கு இப்படி மேல விழுற? எந்திரி, சொன்னா கேளு. ஏய், வேணும்னா பண்ணாத. ஏய், எந்திரின்னு சொல்றேன்ல. என் செல்லம், என் புச்சு, பட்டு. ஏய், இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணனா அப்புறம் நான் ஏதாவது பண்ணிடுவேன் பாத்துக்கோ. அப்படிங்களா? பண்ணுங்க. கிட்ட எதுவுமே பேச முடியலையே. எந்திரி. ஐயோ மாமா, செயின் மாட்டி இருக்கு மாமா. இது வேற. ஐயோ மாமா, ஐயோ பொறுமையா எடுங்க. ஐயோ, சீக்கிரம் நான் எடுக்கிறேன். எடு, சீக்கிரம் எடு. நீ சும்மா எடுக்கிற மாதிரி நடிப்ப, நானே எடுக்கிறேன். மாமா அறுத்துறாதீங்க, நான் எடுக்கிறேன், இருங்க. ஏய் மாமா, நீங்க தான் புடிச்சு இழுத்தீங்க. நான் இழுக்கல. ச்சே. இந்தா, போ. ச்சே.
மாத்தி தொலை. இந்த சின்ன செயின் கூட எங்களை சேர்த்து வைக்க போராடுது. ஆனா என் மாமனுக்கு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.